ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங். நாளைக்கு திருவண்ணாமலை கார்த்திகை பரணி தீபம் ஏற்றுறாங்க இல்லையா? ஸோ அதனால் அன்றைக்கி நான் வந்து சுவாமிக்கு பூஜை படம்லாம் இது க்ளீன் பண்ணி அழகாக மஞ்சள் குங்குமம் விளக்கெல்லாம் தாம்பாலெல்லாம் வாஷ் பண்ணி விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நேற்றே மண்டே ஈவினிங்கே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா டியூஸ்டே வந்து சுவாமி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மண்டே ஈவினிங்கே நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சதும் முதல் வேலையாக சுவாமி படத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி எல்லாம் வச்சு அழகாக பூஜை பண்ணி கற்பூரம் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன். திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் நாளைக்கு 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வந்து ஏற்றுவாங்க. ஸோ அதுக்காக எல்லா ப்ரிப்ரேஷனும் முதல் நாளே நம்ம எல்லாரையும் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் ஒரு குட்டி டிவோஷனல் ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் லக்ஷ்மி தேவி வைகுண்டத்தில் நாராயணர்கிட்ட ஒரு வரம் கேட்டாங்களாம். என்னுடைய பக்தர்கள் எல்லாம் பூலோகத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்கிட்ட வந்து வரம் கேட்குறப்போ அவங்களுக்கு நான் வரங்களை வாரி வழங்கணும், செல்வ வளங்களை நான் வாரி வழங்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கும் நாராயணர் வந்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லி லக்ஷ்மி தேவிக்கு வரம் கொடுத்துட்டாராம். அதுக்கப்புறமா தான் வந்து நாராயணர் பயந்துருக்காரு. இந்த மாதிரி வரம் கொடுத்துருக்கோமே, இதை யூஸ் பண்ணி மக்கள் எல்லாம் வந்து தப்பான வழியில் தன்னுடைய செல்வங்களை யூஸ் பண்ணி செலவழித்து லக்ஷ்மி தேவி மேலே வந்து பழி போட்டுருவாங்களோன்னு சொல்லி பயந்து என்ன பண்ணியிருக்காரு, லக்ஷ்மி தேவி கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் வந்து லக்ஷ்மியோடு சேர்த்து நாராயணரையும் உண்மையான பக்தியோடையும் அன்போடையும் வந்து தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு செல்வ வளம் வாரி வழங்கலாம், அவங்களுக்கு செல்வம் எப்பொழுதுமே வாழ்க்கையில் தீரா செல்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் லக்ஷ்மியோடு சேர்த்து நாராயணரையும் நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு செல்வ வளம் கொழிக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே பஞ்சமில்லா உணவும் பஞ்சமில்லா செல்வமும் நமக்கு குறைவில்லா செல்வமும் நமக்கு வந்து கிடைக்குதுங்கிறது தான் உண்மையான நம்பிக்கை. நம்ம என்ன வரம் கேட்குறோமோ கடவுள் அதை அப்படியே நமக்கு கொடுத்துடுவாங்க. ஏன் நினச்சாலே போதும், நமக்கு அது வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கொடுத்துடும். கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஆஹா இது நம்ம நடந்திருக்கக்கூடாதோ, இல்லை வேறு ஏதாவது நடந்திருந்தால் நம்ம நல்லா இருந்திருப்போமோ அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய டைம் ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஸோ நம்ம வந்து இது மாதிரிலாம் சொல்லி கஷ்டப்படுத்திக்காமல் கடவுள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காம, எனக்கு எது கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, நீ கொடுக்குறதே நான் அனுபவிச்சுக்கிறேன், நீ கொடுக்குற விஷயமே எனக்கு போதுன்ற மாதிரி அவங்ககிட்டயே நம்ம வந்து ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற சந்தோஷம், வெற்றி, வாய்ப்பு இது எல்லாமே வந்து நல்லதாகவே அமையும். ஸோ நம்ம வந்து நாம் நினைக்கிறத விட கடவுள் நமக்கு கொடுக்குற பரிசு வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் இல்லையா? ஸோ கடவுளோட ஆசைப்படி நம்ம வாழ்க்கை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் மேலேயே டிபெண்ட்டாக இந்த வாழ்க்கையை வாழறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய பூஜையை நான் பண்ணி முடிச்சிட்டேன். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.